பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நாகரிக அரசியல் செய்வதாக நினைத்து ஏமாறாமல் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு கட்சியின் நிர்வாகிகள் பலரும் ஆலோசனை வழங்கியுள்ளனர். திமுக கூட்டணியில் திண்டிவனம் தொகுதியில் மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலர் வன்னியரசு வெற்றி பெற்றுள்ளார். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் காங்கிரசில் இருந்து வந்த ஜோதிமணி விசிக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார். தவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காமல் தவித்து வருகிறது. விசிகவின் ஆதரவை அக்கட்சி தலைமை எதிர்பார்க்கிறது. இது தொடர்பாக திருமாவளவனுடன் விஜய் மொபைல் போன் வாயிலாக 2 முறை பேச்சு நடத்தியுள்ளார். ஆனால் தவேகவுடன் கூட்டணி அமைந்தால் கட்சியை திமுக உடைத்துவிடும் என திருமாவளவன் அஞ்சுகிறார். தேர்தல் முடிந்த கையோடு கூட்டணி மாறுவது சரியல்ல எனவும் அது நாகரிக அரசியலாக இருக்காது எனவும் திருமாவளவனிடம் சிலர் எடுத்து கூறியுள்ளனர். இதனால் குழப்பமான மனநிலையில் திருமாவளவன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து விசிக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் விசிகவினர் மீதுதான் அதிக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதே குற்றங்களை செய்த ஆளும் கட்சியினர் மீது பெரிய அளவில் வழக்குகள் பதிவாகவில்லை. மேலும் 5 ஆண்டுகளாக அமைச்சர்களிடம் பெரிதாக விசிகவினரால் காரியம் சாதிக்க முடியவில்லை. ஆனால் திருமாவளவன் டீசன்ட் அரசியல் செய்ய வேண்டும் என திமுகவினர் எதிர்பார்க்கின்றனர். விசிகவிற்கு ஆட்சியில் பங்கு வழங்குவதாக கூறி திருமாவளவனை பலமுறை விஜய் அழைத்தார். இப்போது நேரடியாக ஆதரவு கேட்கிறார். கட்சி உடைந்துவிடும் என்ற பயத்தில் முடிவெடுக்க திருமாவளவன் தயங்குகிறார். இனி எந்த காலத்தில் விசிகவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரியாது. எனவே கிடைக்கும் வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கட்சியை உடைக்கும் துரோகிகளை தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என திருமாவளவனிடம் எடுத்து கூறப்பட்டுள்ளது என கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது.